ஹாய் ஐம் ROCKY ராக்கி. நம்ம ஆத்மாவை பற்றி பல தகவல்களை பார்த்துருக்குறோம். அந்த தகவலை வச்சு ஆத்மாவை பற்றின புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஆத்மா அப்படின்றது அதுக்குள்ளே சக்தியை அடக்கி வச்சிருக்குது. அதாவது சக்தியோட மூலமாக செயல்படுறது இந்த ஆத்மா தான். ஆத்மா கிட்ட இருந்தால் எல்லா சக்தியும் உற்பத்தியாகி நம்ம உடலுக்கு கிடைக்குது. அந்த சக்தி உடலுக்கு கிடைக்கும்போது அது ஜடசக்தி அப்படின்னு சொல்கிறோம், இல்லை பௌதீக சக்தி அப்படின்னு அதை சொல்கிறோம். ஓகேங்களா? ஆத்மா அப்படின்றது அழிவற்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதை பிரிக்க முடியாது, அழிக்க முடியாது. ஆனால் இந்த உடல் அப்படின்றது அழிஞ்சு போயிடும். இந்த உடலில் இருக்கிற சக்தி, அந்த பௌதீக சக்தின்றது அழிஞ்சு போயிடும். ஆனால் ஆத்மாவிலிருந்து உருவாகிற சக்தி எப்போதுமே உருவாகிட்டே இருக்கும். ஏன்னா ஆத்மான்றது அழியவே அழியாது, அது எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். பொதுவாக ஜடப்பொருளுக்கு சக்தி அப்படின்றது இருக்காது. இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே நம்ம மனித உடல் முதல் கொண்டு ஜடப்பொருள் தான். இந்த ஜடப்பொருள்களுக்கு எதுக்குமே சக்தி அப்படின்றது இருக்காது. அது ஒரு வேளை சக்தி பெறுது, அது இயக்கம் பெறுது அப்படின்னா அது ஆத்ம சக்தியால் தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே போல் சக்தின்றதும் தனியாக இயங்காது. ஒரு உதாரணமாக மின்சாரம் தயாரிக்கப்படுது. அந்த மின்சாரம் வேறொரு நிலையத்துக்கு எடுத்துன்னு போடணும்னா அதுக்கு ஒரு கம்பி வடம் தேவைப்படுது இல்லையா? தனியாகவே அது செயல்பட்டு போயிட முடியாது, அது கொண்டு போக முடியாது. அதுக்கு ஒரு கம்பி வடம் தேவைப்படும், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழில்நுட்பம் தேவைப்படும் இல்லையா? அதே போல தான் இந்த சக்தின்றதும் தனியாக செயல்படாது. அதுக்கு ஒரு ஆத்மா அப்படின்ற ஒரு ஒரு பண்பு ஒரு நிலையம் தேவைப்படுது. அதை போயிட்டு அதுக்கு பரிமாறத்துக்கு உடல் அப்படின்ற ஒரு நிலையம் தேவைப்படுது. ஸோ ஆத்மா அப்படின்றது சக்திகளை உருவாக்குற கருவியாக செயல்படுது, அதை விநியோகிக்கிற ஒரு இடமா செயல்படுது. அதை பெறுறது இந்த உடல். ஓகேங்களா? இப்போ சூரியன் இருக்குல்ல, சூரியன் ரெண்டு சக்திகளை நமக்கு கொடுக்குது. ஒன்று லைட், ஒளி, இன்னொன்று வெப்பம். இந்த ஒளி அப்படின்ற சக்தியையும் வெப்பம் அப்படின்ற சக்தியும் சூரியன்கிட்டேருந்து தனியாக பிரிக்கவே முடியாது. அந்த ஒளிக்கும் வெப்பத்துக்கும் மூலமாக இருக்கிறது சூரியன், அது தனியாக பிரிக்கவும் முடியாது அந்த ரெண்டு சக்திகளையும். அதே போல தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஆன்மா அப்படின்றது ஆத்ம சக்தியை உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்குது. இந்த சக்தியை எப்போதுமே அதுக்கிட்டேருந்து பிரிக்க முடியாது. அதுதான் சக்தியோட மூலமாக செயல்படுது அந்த ஆன்மா. அதுக்கிட்டேருந்து நம்ம சூரியன்கிட்டேருந்து எப்படி அந்த ஒளியையும் வெப்பத்தையும் பிரிக்க முடியாது, அதே போல் ஆன்மாக்கிட்டேருந்து வர அந்த சக்தியை நம்ம எப்போதுமே ஆன்மாவையும் சக்தியும் தனியாக பிரிக்கவே முடியாது. இந்த அழியக்கூடிய உடம்பு இருக்குது இல்லையா? இந்த அழியக்கூடிய உடம்புக்கு அழகு இருக்கும், வலிமை இருக்கும், இளமையாக கிடக்கும், முதுமையாக கிடக்கும். ஆனால் இந்த உடம்பில் ஆத்மசக்தி அப்படின்ற உயிர் இல்லைன்னா இந்த உடம்போட நிலை என்ன யோசிச்சு பாருங்கள். வெறும் ஜடம், வெறும் பணம். அதுக்கு அழகும் இல்லை, வலிமையும் இல்லை, இளமையும் இல்லை, முதுமை இல்லை, எந்த ஒரு பண்புமே இல்லை. அது ஒரு ஜடப்பொருள், இயக்கமற்ற ஒரு ஜடப்பொருளாக அது மாறி அழிஞ்சு போயிடும். அப்போ இந்த உடம்புக்கு பல்வேறு நிலைகளில், அதாவது அழகு, வலிமை, இளமை, முதுமை, இன்னும் பிற இயக்கங்கள், எல்லா இயக்கமும் கிடைக்கிறதுக்கு மூலமாக இருக்கிறது ஆத்மா அப்படின்ற ஒன்று. அது உற்பத்தி பண்ணுற ஆத்ம சக்தின்றது. அந்த ஆத்ம சக்தி உடலுக்கிட்ட ஜடசக்தியாக பௌதீக சக்தியாக செயல்பட்டால் மட்டும்தான் இந்த உடல் செயல்படும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறது ஆத்ம சக்தி தான். ஆத்மா தான் மூலமாக இருக்குது. அந்த எல்லா இயக்கத்துக்கும் மூலமாக இருக்கிறது ஆத்ம சக்தி தான் அப்படின்றத இது மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கும் நினைக்கிறேன். இன்னொரு உதாரணம் சொன்னால், ஒரு மோட்டார் இருக்குது இல்லையா? அந்த மோட்டார் அப்படின்றது ஒரு ஜடப்பொருள். அது தனியாக இருந்தால் அது உயிர் இல்லை, அது ஒரு ஜடப்பொருள் தான், அதுக்கு சக்தி கிடையாது. ஆனால் அந்த மோட்டாரில் எரிபொருள் போட்டு அதை இயக்க தொடங்கிட்டால் அந்த மோட்டார் உயிர் பெற்றுரும். உயிர் வந்தது கணக்காக தான் அது இயங்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப்போ அந்த மோட்டார் அப்படின்றது நம்மளுடைய உடல், அந்த எரிபொருள் அப்படின்றது ஆன்மா. அந்த எரிபொருளிலிருந்து வர சக்தின்றது ஆன்ம சக்தி. அது மோட்டாரை இயக்குது இல்லையா? அந்த இயக்கமாக மாறுற சக்தின்றது அது ஜடசக்தி. ஸோ இப்போ புரிஞ்சுட்ருக்குன்னு நினைக்கிறேன். மோட்டார் உடலாக வச்சுக்கோங்க, எரிபொருளை ஆன்மா வச்சுக்கோங்க, அதுலேருந்து வெளிப்படுற சக்தியை ஆன்ம சக்தியை வச்சுக்கோங்க. அது மோட்டார் பெறும்போது அது ஜடசக்தியாக மாறுது, பௌதிக சக்தியாக மாறுது அப்படின்னு வச்சுங்க. அப்போ அந்த மோட்டார் இயங்குது இல்லையா? இதே போல் தான் உடலும். உடல் அப்படின்னு ஒன்று இருக்குது. உடலுக்குள்ளே அது எரிபொருளாக ஆன்மா இருக்குது. ஆன்மா ஒரு சக்தியை உற்பத்தி பண்ணுது, ஆன்ம சக்தியாக உற்பத்தி பண்ணுது. அது உடல் வாங்குது. உடல் வாங்கும்போது அது பௌதீக சக்தி, ஜடசக்தின்னு அழைக்கப்படுது. அந்த சக்தின்றது பல்வேறு இயக்கங்களுக்கு இந்த உடம்புக்கு காரணமாக இருக்குது. நம்ம பல்வேறு இயக்கங்களை இந்த உடம்பு செய்கிறதுக்கு காரணமாக இருக்குது.
ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, இந்த கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இப்போ நம்ம இந்த உடல் அனுபவிக்கிற வெப்பம், குளிர், இன்பம், துன்பம், அப்புறம் இந்த புலன் நுகர்ச்சிகள், இது எல்லாமே அந்த ஆன்மா கொடுக்குற ஜடசக்தியோட விளைவு தான் அப்படின்றத நீங்கள் உங்கள் மண்டைக்குள்ளே ஏற்றிக்குங்க. இந்த ஆத்மசக்திக்கு கீழே ஒரு பிரிவாக செயல்படுறது தான் இந்த ஜடசக்தி அப்படின்றது. ஆனால் இந்த ஜடசக்திக்கு மூலம் இது ஆத்மசக்தி தான். ஓகே, இப்போ உண்மையான ஞானம் அப்படின்றது நம்ம எதுன்னு பார்த்தா இந்த சக்தி வகைகளை தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஞானம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நமக்கு ஸ்தூல உடலுக்கு இது ஸ்தூல உடல்னால் பிசிக்கல் பாடி. இந்த பிசிக்கல் பாடி அப்படின்றது அழியக்கூடியது அப்படின்னு தெரியும், அது மாறக்கூடியது அப்படின்னு தெரியும். அந்த உடம்பு மாறும், அழியும், நிலையற்று அது போயிடும், மறைஞ்சு போயிடும். ஆனால் இந்த ஆத்மான்றது எப்போவுமே அழியாது, ஆத்மசக்தின்றது எப்போவுமே அழியாது. ஏன்னா ஆத்மா அழிஞ்சால் தானே ஆத்மசக்தி அழியும். ஆத்மசக்தின்றது எப்போவுமே அது உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், ஆத்மாவிலேருந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அது இந்த உடலில் எல்லா பகுதிக்கும் அது பரவிட்டே இருக்கும். சில பேர் கேட்பாங்கல்ல, சில பேர் என்கிட்ட கூட கேட்டிருக்காங்க டவுட்டு, ஆத்மான்றது இந்த உடல் எங்கேப்பா இருக்குது, எந்த இடத்துல இருக்குது ஆத்மா அப்படின்னு கேட்பாங்க. ஆத்மான்றது ஒரு வடிவமாக நீங்கள் பார்க்காதீங்க, அது ஒரு சக்தியாக பாருங்கள். அது ஒரு சக்தி, அது ஒரு பவர், அவ்வளோதான். அந்த பவர்லேருந்து சக்தி பெருக்கெடுத்து ஓடிட்டே இருக்கும். அது ஒரு மூலம், அந்த மூலத்துலேருந்து சக்தி பெருக்கெடுத்து ஓடிட்டே இருக்கும், அது உடல் ஃபுல்லாக பரவிட்டே இருக்கும். அப்போ இந்த ஆத்ம சக்தி தான் ஆன்மாவை நீங்கள் உருவப்படுத்தி வச்சுக்கணுமே தவிர ஆன்மாவே நீங்கள் ஒரு உருவமாக நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி பார்க்கக்கூடிய தன்மையில் அது இல்லை. அது ஒரு சக்தியாக இருக்குது, அது நம்மளுடைய உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்குது. இந்த உடம்பு அழியலாம், இந்த உலக பொருட்கள் எல்லாமே அழியலாம், ஆனால் ஆத்மான்றது ஒருபோதும் அழியிறதே கிடையாது. சரி, இப்போ ஆத்மாக்கு இது இல்லையா, ஆத்மா தான் சக்தி உற்பத்தி பண்ணுது, அது ஆத்மசக்தி, அதுதான் உடலோட இயக்கத்துக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி, இந்த ஆத்மா எந்த தன்மையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆத்மாவுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. நம்ம முன்ன சொன்ன மாதிரி எந்த வடிவத்திலையும் அது இருக்காது. அதை எந்த ஒரு ஆயுதத்தாலையும் அது பிளக்க முடியாது. நெருப்பை வச்சு அதை எரிக்க முடியாது, நீரை வச்சு அதை நனைக்க முடியாது, காற்றை வச்சு அதை உலர்த்த முடியாது, ஆவியாக்க முடியாது. அது சுருக்கமாக சொல்லலாம், எரியாது, கரையாது, அதை பிரிக்க முடியாது, உலர்த்த முடியாது, ஆவியாக்க முடியாது, எதுவுமே அதை பண்ண முடியாது. அது நினச்சா எந்த ஒரு உடலுக்கும் போய் சேரும். அது நினச்சா எந்த ஒரு உடலை விட்டும் எந்த ஒரு நொடியிலையும் அது வெளியே வந்துடும். இந்த நொடியில் போய் அது சேரும் அப்படின்னா போய் சேர்ந்துடும் அந்த உடலுக்கு. அதே மாதிரி அடுத்த நொடியாக அந்த உடலை விட்டு வெளியே வரணும்னா அது வந்துடும். அதை போயிட்டு அது எந்த நிலையிலையும் ஒரு உடலை போய் சேரும், எந்த நிலையிலையும் அது உடலை விட்டு வரும். அந்த தன்மை கொண்டது இந்த ஆத்மா. ஆத்மா சராசரி புத்தியிலேங்கிற மனிதர்களுக்கு அது புலப்படாது, எட்டாது. ஏன்னா இந்த மாயை அப்படி சொல்லுவாங்க இல்லையா, உலகத்தில் இருக்கிற மாயைகளில் மூழ்கி கிடக்கும்போது அவனுக்கு சராசரி மனிதனாக அவன் செயல்படும் போது அவன் புத்திக்கு ஆன்மான்றது எட்டாது, அவனுக்கு தெரியாது, ஆன்மாவை பற்றின அறிவு கூட அவனுக்கு வராது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஆன்மாவோட பண்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆன்மான்றது இந்த பௌதீக மூலப்பொருட்களோட கலவையால் உருவாக்கப்படாது, அது உருவாக்க முடியாது. இப்போ அறிவியலாளர்கள் என்னென்ன உருவாக்கலாம், உடம்பை குளோனிங் மூலமாக நம்மளுடைய மனித உடலை உருவாக்கிக்கலாம், ரத்தத்தை கூட உருவாக்கலாங்க. இதெல்லாம் உருவாக்கினாலும் ஆத்மா அப்படின்ற அந்த ஆத்ம சக்தியை எப்போதுமே எந்த அறிவியலாளரும் இந்த பௌதீக உலகத்தில் இருக்கிற மூலப்பொருளை வச்சு ஆத்மசக்தி உருவாக்கவே முடியாது. இது ஒரு இறை விதி. நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் ஆன்மாவை செயற்கையாக உருவாக்க முடியாது. நீங்கள் மற்றது எதுனாச்சும் உருவாக்கலாம், ஆனால் ஆன்மசக்தியை உருவாக்க முடியாது. அவ்வளவு அது ஒரு தூய்மை, அது ஒரு புனிதம். அது என்ன சொல்கிறது, அது அவ்வளோ ஒரு அற்புதமான சக்தி. அது நம்மளுடைய மனித எண்ணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட அது ஒரு சக்தி. அது எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு சொல்லக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவ்வளோ புனிதமான சக்தி, அதை செயற்கையால் உருவாக்க முடியாது. சரி, இந்த பௌதிக சக்தின்னு சொல்லல இல்லையா, ஜடசக்தி, அதாவது நம்ம உடலுக்கு ஆத்மசக்தி வந்துருச்சுன்னா அது ஜடசக்தியாக செயல்படுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த ஜடசக்திக்கு மூலமாக 8 மூலங்கள் செயல்படுது. அது என்னென்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, பரவெளி, மனம், புத்தி, தன்னுணர்வு அப்படின்ற 8 வகையான மூலங்கள் இந்த பௌதீக சக்திக்கு உண்டு.
இந்த மூலப்பொருட்களுக்கு எல்லாத்தையும் விட அப்பாற்பட்ட ஒரு சக்தியாக இருக்கிறது தான் ஆத்மசக்தி அப்படின்றது. இந்த ஆத்மான்றது ஒரு உயிர் பொறி, உயிரோட ஒரு பொறி. அது நம்ம உடலில் இருக்கிற காற்றுல அந்த பொறி வந்து மிதந்துட்டு இருக்குது. அந்த காற்றோட அலைகள் தான் உட்சுவாசமும் வெளி சுவாசமும், நம்ம உள்ள இருக்கிற சுவாசமும் வெளிவிடுற சுவாசமும். அது ஒரு ஆன்மா வந்து ஒரு உயிர் பொறியை நம்ம உடலில் காற்றுல மிதந்துட்டு இருக்குது. இந்த ஒளி அப்படின்றது, அந்த காற்று அப்படின்றது எவ்வளவு வேகமாக வந்து ட்ராவல் பண்ணும். ஒரு காற்றுல ஒளி அப்படின்றது எவ்வளோ வேகமாக ட்ராவல் பண்ணும் யோசிச்சு பாருங்கள். நம்ம அறிவியலில் இயற்பியல் படிக்கிறவங்களுக்கு தெரியும் ஒளி எவ்வளோ வேகமானது அப்படின்னு. அதாவது லைட் நான் சொல்கிறேன், சவுண்டு இல்லை, சவுண்டு கம்மி தான். லைட்டோட வேகத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த லைட்டோட வேகத்தை விட பல மடங்கு வேகமானது மனம். ஓகேவா? இந்த மனசை காட்டிலும் பல மடங்கு நுட்பமானது அறிவு. ஓகேவா? இந்த அறிவை விட பல்லாயிரக்கணக்கான மடங்கு நுட்பமானது இந்த ஆத்மா. மனம் வந்து எவ்வளோ வேகமாக செயல்படுதோ, அறிவு எவ்வளவு நுட்பமாக இருக்குதோ, அதை விட வேகமானதும் அதை விட நுட்பமானதும் இந்த ஆத்மான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மனம் ஒரு கணத்தில் ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தில் இருக்கிற இடத்துக்கு போய் சேருதுன்னா, இந்த ஆத்மான்றது பல லட்சம் மைல் தூரம் பயணிக்கக்கூடியது இந்த ஆத்மா. அப்படின்னா அதனுடைய சக்தியை உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். இந்த அறிவை விட பல லட்சம் மடங்கு சக்தி கொண்டது தான் இந்த ஆத்மா அப்படின்னா பார்த்துக்குங்க. மனுஷன் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மாவை அவனுக்குள்ளே வச்சுருந்தாலும், அப்படி சக்தி வாய்ந்த ஒரு உயிர் பொறியை அவனுக்குள்ளே வச்சுருந்தாலும், அதை பற்றின ஒரு சின்ன உணர்வு கூட இல்லாதவனாக தான் இப்போ இருக்கிறான். உங்களை சுற்றி எத்தனை பேர்த்த நீங்கள் பார்த்தாலும் அந்த ஆன்மா அப்படின்ற அந்த உயிர் பொறி, அந்த உயிர் சக்தியை அவ்வளவு சக்தி கொண்ட ஒரு பொருள் நமக்குள்ளே இயங்கிட்டு இருக்குது. அந்த சக்தியில் 0.000000% கூட நம்ம பயன்படுத்தலை அப்படின்றத உணராமையே ஒரு விலங்கு பண்போட மனிதர்கள் எல்லாமே இப்போ வாழ்ந்துட்டுருக்குறோம். உணர்றது, உறங்கிறது, புலன் நுகர்ச்சி, இது எல்லாம் தான் அவனுக்கு பெருசாக இருக்குது மனிதர்களுக்கு. அதுக்கே அடிமையாயிட்டான். அதனால் இந்த ஆன்மாவை உணர முடியாத அவன் இருக்கிறான். இந்த ஆத்மான்றது சூரியனை விட, சந்திரனை விட, மின்சாரத்தை விட பல மடங்கு சக்தி கொண்டது, பல மடங்கு ஒளி கொண்டது, பிரகாசம் கொண்டது. நாம் ஆத்மாவை அறியணும், நம்ம ஆத்மாவை உணரணும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையோட லட்சியம். இல்லைன்னா இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. நீங்கள் ஆத்மா உணராத ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் வீணடிக்கப்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மை. நீங்கள் ஆத்மாவை உணராத ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்நாள் வீணடிக்கப்படுது அப்படின்றது தான் உண்மை. இந்த உடல் அப்படின்றது உயிரற்ற உடலாக இருக்கும்போது எதுவுமே அனுபவிக்கிறது இல்லை. புலனுறுப்புகள்லாம் அது இருக்கிற மாதிரி அப்படியே ஆரோக்கியமாக இருந்தாலும், ஏதாவது இயக்கம் இருந்தால் தானே அனுபவிக்கிறதுக்கு. உயிர் இருந்தால் தானே இயக்கம் இருக்கும். உயிரெல்லாம் இந்த உடலால் எதை அனுபவிக்க முடியும்? உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆன்மா அப்படின்றது உங்களுக்கு அனுபவிக்கிற ஆற்றலை வந்து கொடுக்கும். ஆத்மா பிரிஞ்சு போயிடுச்சுன்னா இந்த உடல் வந்து சக்தியற்ற நிலைக்கு போயிடும். புரிஞ்சுக்கோங்க. உயிரோட்டம் அப்படின்றது இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அழகு அப்படின்றது ஆனந்தம் அளிக்கும். இப்போ ஒரு பொண்ணோட சடலம் வந்து பயங்கர எவ்வளோ அழகாக இருந்தாலும் அந்த சடலத்தை வச்சுட்டு ஒரு ஆன்மாவால் குடும்பம் நடத்த முடியுமா என்ன? முடியாது. ஆத்மா இல்லைன்னா இந்த வாழ்க்கை அப்படின்றது ஒரு நிலா இல்லாத வானமாகவும் நீர் இல்லாத நதியாகவும் தான் இருக்கும். ஆத்மான்றது உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் அது கூட நம்ம எந்த விதத்தையும் தொடர்பு இல்லாத இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வேதனையே. நமக்குள்ளே இருக்குது அந்த ஆத்மா. நமக்குள்ளே இருக்கிற ஒரு பொருள் கூட நமக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லாத மாதிரி நாம் தனியாக செயல்பட்டுருக்குறோம். நீங்கள் முதல்ல இந்த அகந்தை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அந்த அகந்தை காரணமாக நமக்குள்ளே வந்து இச்சைகள் வந்து எழும். அந்த இச்சைகளை வந்து நீங்கள் விடணும். எப்போவுமே மாறாத உறுதி உங்ககிட்ட இருக்கணும், நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கணும். எல்லா புலன்களையும், நம்மளுடைய இன்பத்தை நுகரணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா புலன்களையும், அதனுடைய அம்சங்களையும் நாம் மனசால் வந்து கட்டுப்படுத்தணும். அதுக்கு நீங்கள் அறிவை வேணால் துணைக்கு இழுத்துக்குங்க. மனது கூட அறிவை வந்து துணையாக வச்சு நம்மளுடைய மனசை ஆத்மாவில் நிலைநிறுத்தி
அந்த வீணாக வர அந்த இச்சைகளை, அந்த இன்பம் தூக்கணும் அப்படின்ற எண்ணங்களை நம்ம கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்தி அதுக்கு அடிமையாகாத நம்மளுடைய மனசை பராமரிக்கணும். அடிமை எந்த விதத்துலையும் ஆயிடக்கூடாது. புலன்களை கட்டுப்படுத்தணும். அந்த புலன்கள் மூலமாக வர இச்சையை கட்டுப்படுத்தணும். நம்மளுடைய மனசை வந்து கட்டுப்படுத்தி ஆன்மா பக்கம் செலுத்தணும். இந்த அலைப்பாய்ஞ்சிட்டு இருக்கிற அந்த மனது அப்படின்னு மனசு இருந்தால் அதை வந்து இழுத்து ஆன்மா பக்கம் திருப்பணும். அந்த மனசை மொத்தம் கட்டி போடணும். இது எல்லாம் தான் உங்களுக்கு தடையாக இருக்குது ஆன்மா உணர்றதுக்கு. அந்த ஆத்மா அப்படின்ற உயிர் பொறியை உணர்ந்துட்டிங்கன்னா அதை விட ஒரு அற்புதமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கும் மேலே ஒரு விஷயத்த, அற்புதமான விஷயத்த நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது ஆன்மா உணர்றதை விட. சரி, மனசை எப்படி கட்டி போடுறது, எப்படி இழுத்து பிடிக்கிறது அப்படின்ற சந்தேகம் உங்களுக்குள்ளே எழலாம். அதுக்கு ஒரு எளிமையான ஒரு உத்தி என்னன்னா, பழைய நினைவுகளை நீங்கள் கிளறாமல் இருக்கணும். இதுதான் ஒரு யுத்தியே. பழைய நினைவுகளை, பழைய ஞாபகங்களை நீங்கள் கிளறாமல் இருந்தாவே உங்கள் மனசுன்றது தெளிவாக இருக்கும். மனசை உங்களால் இழுத்து பிடிக்க முடியும். இப்போ ஒரு குட்டையில் நீங்கள் கலக்கும்போது அடியில் இருக்கிற சேரெல்லாம் மேலே வந்து தான் ஆகும். மேலே வந்து அந்த குட்டையே கலங்கி போயிடும். அதே அந்த சேர் வந்து அடியில் தெளிஞ்சு அடியில் இருக்கும்போது, அடியில் வந்து போய் படர்ந்துருச்சுன்னா மேலே இருக்கிற அந்த தண்ணின்றது தெளிவாக இருக்கும். அந்த குட்டையே தெளிவாக இருக்கும். இதே தான் அங்கே மனசுக்கும். எண்ணங்கள் அப்படின்றது, பழமையான எண்ணங்கள் நமக்கு உள்ள மனசுக்குள்ளே அடங்கி அடியில் படர்ந்துருக்குது ஒரு சேரு போல். நீங்கள் அதை வந்து உசுப்பி விட்டிங்கன்னா, அதை மேலே கொண்டு வந்தீங்கன்னா மனசு ஃபுல்லாகவே கலங்கிருது. ஸோ இதனால தான் அந்த மனம் அப்படின்றது தெளிவில்லாமல், ஒரு அமைதி இல்லாமல் தறிகட்டு திரியுது. அந்த எண்ணங்களை கீழ்ப்படிய வைக்கிற ஒரு டெக்னிக் தான் யோக மார்க்கம் அப்படின்றது. மனம் அப்படின்றது எண்ணங்களால் பாதிக்கப்படாமல் இருந்துச்சுன்னா அது பயங்கர ஆற்றலாக செயல்படும். அந்த மனம் ஆற்றலோடு இருந்தால் ஆன்மா அப்படின்றது பேராற்றலோடு இருக்கும். ஒரு பெற்றோர் வந்து அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கேட்குறது எல்லாமே வாங்கி கொடுத்தா அவங்க மகன் வந்து கெட்டு போயிடுவான்னு தெரியும். கேட்குறது எல்லாமே பெற்றோர்கள் வாங்கி தர மாட்டாங்க. இதை வாங்கினா இவ்வளோ இது சந்தோஷம் கிடைக்கும், இதை வாங்கினா இது துக்கமாக இருக்கும், இதை வாங்கினா இது ஒரு விளைவை ஏற்படுத்தும், உடம்பு சரியில்லாமல் போயிடும், சளி பிடிக்கும் அப்படின்னு ஒரு பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே எல்லா பார்க்குற பொருளையெல்லாம் அந்த குழந்தை கேட்கும். அந்த கேட்குற பொருளெல்லாம் பெற்றோர்கள் வாங்கி தர மாட்டாங்க. அதே போல தான் நம்மளுடைய மனசுக்கும் அதை அப்ளை பண்ணணும். நாம் அப்படின்றது மனசுக்கு பெற்றோராக செயல்படணும். மனம் அப்படின்றது நமக்கு குழந்தையாக இருக்கணும். மனம் கேட்குறதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடாது. மனம் எது ஏதோ கேட்டுகிட்டே இருக்கும். அதை பாட்டுக்கு நீங்கள் வந்து செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா, மனம் கேட்குறதெல்லாம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து நாசமாக போகிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. ஸோ அதனால் மனசை நீங்கள் கட்டுப்படுத்தியே ஆகணும். அதுக்கு பழமையான நினைவுகளை, எண்ணங்களை நீங்கள் கிளறாமல் இருந்தாவே போதும். உங்களுடைய மனசு தெளிவாக இருக்கும், அமைதியாக இருக்கும், சலனங்கள் இல்லாமல் செயல்படும். ஆத்மாவை பற்றி பிரான்சிஸ் லெட்டி அப்படின்ற ஒருத்தர் சொல்கிற ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஆத்மா ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருக்காது. அது உடலில் எங்கே வேணாலும் பரவி காணப்படும். குறிப்பாக ஒரு இடத்துல ஆன்மா இருக்காது அப்படின்னு பிரான்சிஸ் லெட்டி அப்படின்றவர் சொல்கிறாரு. ஸோ ஆன்மாவுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் கிடையாது. உடல் முழுவதும் அது பரவி நிற்கும். அதே போல் விண்வெளிக்கு போயிட்டு வந்த ஒரு ரஷ்ய வீரர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கடவுளை விண்வெளியில் எங்கேயுமே பார்க்கல, விண்வெளியில் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, எல்லாம் என்ன நமக்கு புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த உயிர் வாழுது இல்லையா, உயிர் வாழ்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் ஆத்மா அப்படின்ற ஒன்று குடியிருக்குது. அந்த ஆத்மா தான் கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே நமக்கு உணர்த்துறாங்க. சரி, உயிர் வாழ்கிற எல்லா உயிர்கள்லேயும் ஆத்மா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த உடலை வந்து பராமரிக்கிறதுக்கு தேவையான எல்லா சக்தியும் வழங்குறது அந்த மூலம்தான், அந்த ஆத்மா. ஆத்மாவோட சக்தி தான் நம்மளுடைய உடம்பு முழுசும் உணர்வாக பரவி நிற்கிது. இந்த ஆத்மான்றது ட்ரெஸ்ஸு மாற்றுற மாதிரி, பகவத்கீதை சொல்கிற மாதிரி உடம்பை வந்து உடை மாற்றுற மாதிரி மாற்றிட்டே இருக்கும். முதுமை வந்துருச்சுன்னா, முதுமை வந்துட்டு இந்த உடல் மரணம் அடைஞ்சிருச்சுன்னா, இந்த பழைய உடலை விட்டுட்டு, இந்த உடையை விட்டுட்டு வேற ஒரு புதிய உடலுக்கு போயிட்டு அது புகுந்துக்கும். அந்த புதிய உடையை அது அணிஞ்சிக்கும். அப்போ இந்த ஆத்மான்றது ஒன்று உண்மையாக நமக்குள்ளே இருக்குது.
இதை யாராலையும் மறுக்க முடியாது. அது இருக்கிறதுனால தானே நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் நம்ம அறுவை சிகிச்சை செஞ்ச பின்னாடி உயிரோடு இருக்கிறோம். ஆத்மா நம்ம உடலில் எல்லாமே உடலுறவு வச்சுக்க பின்னாடி ஒரு கருத்திருப்பு நிகழுது. ஸோ ஆத்மான்றது ஒன்று இருக்குது. அதனால தான் நம்ம உயிர் வாழ்கிறோம். நம்ம உயிர் வாழ்கிறதுக்கான அத்தனை சக்தியும் ஆத்மான்றதுக்கு நமக்கு கொடுக்குது. கடவுள் அப்படின்றது பரமாத்மானா, மனிதன் அப்படின்றது ஜீவாத்மா தான். பரமாத்மா பெருசு தான், ஜீவாத்மா சின்னது தான். ஆனால் தன்மையில் ரெண்டுமே சமம், சக்திகளில் ரெண்டுமே சமம். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஆத்மாவை உணரும்போது கடவுளை நீங்கள் உணர்றீங்க, பரமாத்மாவை நீங்கள் உணர்றீங்க. அதனால் ஆத்மாவை உணர்றதுக்கான வேலையை பாருங்கள். அதுதான் இந்த வாழ்க்கையோட நோக்கம். அதே மாதிரி இந்த உடம்புல எங்கே இருக்குதா ஆத்மா, எந்த இடத்துல கையில் இருக்குதா, காலில் இருக்குதா, இதயத்தில் இருக்குதா, தொண்டையில் இருக்குதா, இல்லை புருவமத்தில் இருக்குதா, இந்த கேள்வியெல்லாம் வேணாம். உடம்புல ஆத்மா இருக்குது, ஒரு சக்தி நிலையாக இருக்குது. அந்த சக்தி உடம்பு ஃபுல்லாக பரவி நிற்குது. அதை உணர்கிற வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். அதுக்கு யோக மார்க்கத்தை எடுங்க. உங்களுடைய சிந்தனைகளை, பழைய சிந்தனைகளை கிளறாமல் உங்களுடைய மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு, தெளிந்த குட்டை போல் உங்கள் மனசை வச்சுக்கிட்டு யோக மார்க்கத்தை கை கொண்டு தியானம் செஞ்சு உள்முகமாக நீங்கள் பயணப்பட்டு உங்களுடைய ஆன்மாவை உணரணும். அவ்வளோ ஒரு அற்புதமான, அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட அந்த உயிர் பொறியாக உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற காற்றுல மிதந்துட்டுருக்கிற அந்த ஆத்மாவை உணர்ந்து நீங்களும் கடவுள் தன்மை பெற்று கடவுளாக மாறணும் அப்படின்றத கேட்டுட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி.